Hi friends, நம்ம இன்னைக்கு பார்க்க போற டாபிக் பாத்தீங்கன்னா எக்ஸல் ஃபார்முலாஸ்ல ஃபினான்ஷியல் ஃபங்க்ஷன்ல நம்ம PMT அப்படிங்கற ஃபங்க்ஷனை பத்தி பார்க்க போறோம். இந்த PMT ஃபங்க்ஷன் எதுக்காக நம்ம யூஸ் பண்றோம்னா ஒரு லோனுக்கான மந்த்லி பேமெண்ட் எவ்வளவு நம்ம பே பண்ணனும்னு சொல்லி ஃபைன் பண்றதுக்காக தான் இந்த PMT அப்படிங்கற ஃபங்க்ஷனை யூஸ் பண்றோம். இதுல பாத்தீங்கன்னா மொத்தம் வந்து 4 இருக்கு. ரேட் அதாவது N per PV FE டைப் அப்படின்னு சொல்லி ஒரு 4 கமெண்ட்ஸ் இருக்குது. எதுக்கு ஃபர்ஸ்ட் ரேட்டுங்கிறது பாத்தீங்கன்னா நம்ம வாங்குற லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் எவ்வளவுன்னு சொல்லி நம்ம கொடுக்கறது தான் ரேட் அப்படிமோ. என் பர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ், அதாவது நம்ம அந்த லோனை எத்தனை பேமெண்ட்டாக நம்ம செட்டில் பண்ணுறோங்கிறது தான் வந்து நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ் அப்படிமோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிவி, அதாவது பிவிங்கிறது ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது என்னென்னா பிரின்சிபல் அமௌண்ட், நம்ம எவ்வளோ அமௌண்ட் லோன் வாங்குறோமோ அதை தான் என்னென்னு சொல்லுவோம் பிவி அப்படிமோ. எஃப்இங்கிறது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ, அதாவது பார்த்தீங்கன்னா இந்த செம்முக்கு நம்ம என்ன சொல்லுவோம் ஃபியூச்சர் வேல்யூ 0ன்னு அசியூம் பண்ணிக்குவோம். அடுத்தது டைப் பார்த்தீங்கன்னா நம்ம டைப் வந்து 2 டைப் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா எண்ட் ஆஃப் த பீரியட், அதாவது நம்ம செட்டில்மெண்ட் பண்ணுறது எண்ட் ஆஃப் த பீரியடா அல்லது பிகினிங் ஆஃப் த பீரியடா அப்படின்னு சொல்லி 2 இருக்குது. ஃபர்ஸ்ட் நான் என்ன பண்ணுறேன், லோனுக்கான அமௌண்ட் கொடுக்குறேன். லோன் பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் ஒரு 1 lakh வாங்குகிறோம், பிரின்சிபல் அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 1 lakh கொடுத்துக்கிறேன். அடுத்தது ரேட் பார்த்தீங்கன்னா இந்த 1 lakhக்கான பேமெண்ட்டுக்கு அதாவது லோனுக்கு உண்டான ரேட் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்குறேன்னா ஒரு 12% கொடுத்துக்கிறேன், 12%. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்பர் என் பர், அதாவது எத்தனை பேமெண்ட்டாக நம்ம கட் போகிறோம். நான் என்ன பண்ணால் ஒரு 12 பேமெண்ட்டாக அதை நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ 0ன்னு கொடுத்துக்கிறேன். டைப் பார்த்தீங்கன்னா என்னென்னு செலக்ட் பண்ணிக்க போகிறோம்னா எண்ட் ஆஃப் த பீரியட், அதாவது என்னென்னு கொடுக்குறேன் 0ன்னு கொடுத்தா அது ஆட்டோமேட்டிக்காக எண்ட் ஆஃப் த பீரியடாக எடுத்துக்கும். அல்லது நம்ம பிகினிங் ஆஃப் த பீரியடாக கொடுக்கணும்னா 1ன்னு கொடுத்தா போதும், அது பிகினிங் ஆஃப் த பீரியடாக எடுத்துக்கும். இதை நம்ம இப்போ எப்படி பேமெண்ட், அதாவது PMT ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணி இதனுடைய மந்த்லி பேமெண்ட் எவ்வளோன்னு சொல்லி கண்டுபிடிக்கிறது பார்ப்போம். அதுக்கு எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஈக்குவல் PMT ஓப்பன் ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரேட், அதாவது இன்ட்ரெஸ்ட் எவ்வளோன்னு சொல்லி செலக்ட் பண்ணிக்கணும். நான் இன்ட்ரெஸ்ட் பார்த்தீங்கன்னா B3 அப்படிங்கிற செல்லில் இருக்குது. அப்போ நான் என்ன பண்ணுறேன் B3ங்கிற செல்லை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என் பர், அதாவது நம்பர் ஆஃப் பேமெண்ட்ஸ், நான் 12 பேமெண்ட்ஸ் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்தது நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா PV, அதாவது ப்ரெசென்ட் வேல்யூ, அதாவது பிரின்சிபல் அமௌண்ட் 1 lakh அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூச்சர் வேல்யூ, ஃபியூச்சர் அது பார்த்தீங்கன்னா அது 0. அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம பேமெண்ட் டைப் பார்த்தீங்கன்னா என்னன்னா நான் எண்ட் ஆஃப் த பீரியட்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ணி ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணால் போதும், அந்த அமௌண்ட்டுக்கான மந்த்லி பேமெண்ட் கிடைச்சிடும். அதாவது பார்த்தீங்கன்னா 16,143 கிடைச்சிருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா நம்ம மந்த்லி பே பண்ண வேண்டிய PMT அப்படின்னு சொல்லுவோம். PMT ஈக்குவல் டு நம்ம பார்த்தீங்கன்னா 16,143.68 rupees தான் நம்ம வந்து மந்த்லி பே பண்ண வேண்டிய அமௌண்ட்டு. அடுத்து நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நம்ம DB அப்படிங்கிற ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். அதாவது டெப்ரிசியேஷன் வேல்யூ, ஒரு அசட்டோடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ நம்ம எவ்வளோன்னு சொல்லி ஃபைன் பண்ணுறதுக்காக இந்த DB அப்படிங்கிற ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணுறோம். அது எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அசட்டோடைய இனிஷியல் வேல்யூ நம்ம டைப் பண்ணிக்கணும். இப்போ நான் எக்ஸாம்பிள் என்ன பண்ணுறேன்னா நான் ஃபஸ்ட்டு வந்து காஸ்ட் COST காஸ்ட், நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்வேஜ் SALVAG சால்வேஜ், அடுத்தது பார்த்தீங்கன்னா லைஃப், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா பீரியட், அடுத்து பார்த்தீங்கன்னா மந்த். காஸ்ட்டுங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம அசட்டோடைய வேல்யூ தான் என்னென்னு சொல்லுவோம், இனிஷியல் வேல்யூ தான் நம்ம என்னென்னு சொல்லுவோம் காஸ்ட்டுன்னு சொல்லுவோம். நாங்கள் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட்டோட அமௌண்ட் பார்த்தீங்கன்னா 10,000 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் சால்வேஜிங் பார்த்தீங்கன்னா நம்ம எண்ட் ஆஃப் த டெப்ரிசியேஷன் வேல்யூ, அதாவது ஒரு அசட்டோடைய டெப்ரிசியேஷன் ஆகிற எண்ட் ஆஃப் த டெப்ரிசியேஷன் வேல்யூ தான் நம்ம என்ன சொல்லுவோம் சால்வேஜ் அப்படிமோ. நான் என்ன இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் 500 கொடுத்துக்கிறேன், அதாவது 5,000 கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா லைஃப், அந்த அசட்டோடைய லைஃப் எவ்வளோன்னு சொல்லி நான் ஃபஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். அது பார்த்தீங்கன்னா நான் 6 yearsன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் பீரியட் பார்த்தீங்கன்னா நம்ம எத்தனை மந்த்துக்கான டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்க போகிறோம், அது நான் பார்த்தீங்கன்னா ஒரு 2ன்னு கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு மந்த், அதாவது பார்த்தீங்கன்னா நம்ம அது 12 month நான் கொடுக்க போகிறோம், அதனால தான் மந்த் பார்த்தீங்கன்னா 12ன்னு கொடுத்துக்கிறேன். இப்போ நம்ம எப்படி, அதாவது 2 monthக்கான டெப்ரிசியேஷன் வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்ப்போம். பட் பார்த்தீங்கன்னா TB ப்ராக்கெட், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ்ட் 10,000 அப்படிங்கிறத செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சால்வேஜ் பார்த்தீங்கன்னா 5,000, அது பார்த்தீங்கன்னா B12 செல்லில் இருக்குது, அதை செலக்ட் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லைஃப், அதனுடைய லைஃப் டைம் பார்த்தீங்கன்னா 6 years, அதனால் நான் 6ன்னு செலக்ட் பண்ணிக்கிறேன். அடுத்து பார்த்தீங்கன்னா பீரியட், நான் என்ன 2 monthக்கான டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறேன், அதனால் 2ன்னு கொடுத்துறேன். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா மந்தோட டைப் பார்த்தீங்கன்னா 12, அதனால் நான் 12ன்னு கொடுத்துறேன். ஜஸ்ட் நம்ம என்டர் பண்ணால் போதும், நமக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ கிடைச்சிடும். அதாவது 971.19 அப்படிங்கிற நமக்கு டெப்ரிசியேஷன் வேல்யூ கிடைச்சிடும். இப்போ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபங்க்ஷன் PMT ஃபங்க்ஷன் மூலியமாக மந்த்லி பேமெண்ட் நம்ம சிம்பிளாக ஃபைன் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த DB, அதாவது டெப்ரிசியேஷன் வேல்யூ எவ்வளோ நம்ம கண்டுபிடிக்கணும், அந்த சிம்பிள் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம 3 monthsக்கு கண்டுபிடிக்கணும்னா 3ன்னு கொடுத்து நம்ம ஜஸ்ட் என்டர் பண்ணால் போதும், அதனுடைய டெப்ரிசியேஷன் வேல்யூ நமக்கு கிடைச்சிடும்.
தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.